بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, நாமெல்லாம் ரமதானுடைய 19வது நோன்பை நாம் நோற்ற நிலையில் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஒரு தினத்திலே நாம் நாளைய தினம் மகரிபுடைய அந்த நேரத்திலிருந்து அல் அஷ்ருல் அவாஹிர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலும் மிக மிக சிறப்பித்து கூறிய, அதிக ஈடுபாடுகளுடன் அமல் செய்த அந்த இறுதி பத்தை நாம் அடைய இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் அல் கதர் அத்தியாயம் 97வது அத்தியாயத்திலே அல் குர்ஆன் இறக்கப்பட்ட விடயத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த வசனத்திலே சொல்கிறான். அந்த வசனத்தை நாம், அந்த அத்தியாயத்தை நாம் பார்த்தால் அல் கதர் என்று சொன்னால் மகத்துவமிக்கது, கண்ணியமானது, சிறப்பானது என்ற கருத்தை கொண்டது. அந்த அத்தியாயத்திற்கு அந்த பெயர் வருவதற்குரிய காரணம், அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய, நேர்வழிகாட்டக்கூடிய திருமறை குர்ஆனை இறக்கி அருளிய அந்த இரவு மகத்துவமிக்க இரவு. அதனால் அந்த அத்தியாயத்துக்கு அல் கதர் என்ற பெயர் வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக நாம் அதை, அல் குர்ஆனை, மகத்துவமிக்க, கண்ணியமிக்க அந்த இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, அதே போன்று வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய, நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்தறிக்கக்கூடிய, ஆகுமானதையும் தடுக்கப்பட்டதையும் விவரிக்கக்கூடிய. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் தஆலா மகத்துவமிக்க அந்த இரவிலே இறக்கி வைத்ததாக சொல்கிறான். அப்ப இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இரண்டாவது வசனம் என்ன? ஓதுங்க சத்தமா இரண்டாவது வசனத்தை சொல்லுங்க. சத்தம் வரல. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் அந்த மகத்துவமிக்க இரவிலே இறக்கப்பட்டதாக. அடுத்ததாக அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அதே அல்லாஹ் கேட்கிறான், லைலத்துல் கத்ருடைய இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? அன்புக்குரியவர்களே, நாம் பரவலாக நமக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? நீங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டீங்களா? இந்த மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிட்டா என்று நம்ம ஒருவர் இப்படி சொன்னால் நம்ம எவ்வளோ ஆர்வமாக கேட்போம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன்
அவன் அவனுடைய கலாமை பற்றி அல் குர்ஆனை பற்றி சொல்லிவிட்டு அந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவையும் சொல்கிறான். சொல்லிவிட்டு கேள்வியாக கேட்கிறான், லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி உமக்கு அறிவித்தது எது? அல்லாஹ்வே சொல்கிறான், லைலத்துல் கத்ரு ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த ஒரு இரவில் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்று வணங்கினால், அல்லாஹ்வுக்காக நாம் நின்று வணங்கினால் 1000 மாதங்கள், அதை விட என்றால் 83 வருடங்கள், அந்த காலங்களை விட நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வணக்க வழிபாடுகள் செய்தால் என்னென்ன நற்கூலிகளும் நட்பாக்கியங்களும் அல்லாஹு தஆலா நமக்கு தருவானோ அந்த நன்மைகள் ஒரு இரவின் மூலமாக நமக்கு அடைந்து கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். அடுத்த அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்ன? லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர். அடுத்த வசனம் சொல்லுங்க, சொல்லுங்க. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். இந்த வசனத்துல பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா நிறைய செய்திகளை சொல்கிறான். தனஸ்ஸலுல் மலாயிகா வர்ரூஹு ஃபீஹா, அந்த இரவில், எந்த இரவில்? லைலத்துல் கத்ருடைய இரவிலே வானவர்கள் இறங்குகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அடியார்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்து வரக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து வரக்கூடிய வானவர்கள் அந்த இரவிலே இறங்குகிறார்கள். மலக்குமார்கள் மட்டுமல்ல, மலக்குமார்களுக்கு தலைவர் வர்ரூஹ், ரூஹ்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களும் இறங்குகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? உலகத்திலே அல்லாஹ்வின் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள், ரசூல்மார்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய வஹீயுடைய செய்தியை கொண்டு வந்தவர்கள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவிலே இறங்குகிறார்கள். எப்படி? பிஇذن ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்புடைய கட்டளைப்படி இறங்குகிறார்கள். யாருடைய ஆர்டர்? இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்குவதற்கு யார் கட்டளையிட்டது? அல்லாஹ், ரப்பு கட்டளையிடுகிறான். வானவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு சொல்ல முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். அப்ப கோடான கோடி வானவர்கள், அவர்களுடைய வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரவிலே இறங்குகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கினால் அவங்க எங்க இருப்பாங்க? கடை பஜார்கள் இருப்பாங்களா? அல்லது மார்க்கெட்டுகள் இருப்பாங்களா? வீணான காரியங்கள் நடைபெறக்கூடிய இடங்கள் இருப்பாங்களா? பாவங்கள் நடைபெறக்கூடிய இடங்களிலும் வீடுகளிலும் இருப்பாங்களா? இல்ல, மஸ்ஜிதுகளிலே இறங்குவார்கள். அல்லாஹ்வை சுஜூது செய்யப்படக்கூடிய இடம், அல்லாஹ்வை நின்று வணங்கப்படக்கூடிய இடம், அது மஸ்ஜிதாக இருக்கலாம் அல்லது பெண்கள் தொழக்கூடிய வீடுகளாக இருக்கலாம். மஸ்ஜிதுகளிலே இறங்குவார்கள். அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடிய வீடுகளிலும் மஸ்ஜிதுகளிலும் இறங்குவார்கள். எந்தெந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்படுகிறதோ, வணக்க வழிபாடுகள் இடம்பெறுகிறதோ, அப்படியான இடங்களில் அந்த வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குவார்கள், அங்கே வீற்றிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், மின், அதாவது மின் குல்லி அம்ர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்றால் அன்றைய வருடத்துக்குரிய என்னென்ன விஷயங்கள் உலகத்திலே நடக்குமோ அனைத்து காரியங்களுடன் அந்த வானவர்கள் வருவார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த இரவு எப்படி இருக்கும் என்று சொன்னால் சலாமுன், அந்த இரவு முழுக்க அமைதியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சலாம் ஈடேற்றம் கிடைக்கும். யாரெல்லாம் அந்த இரவை ஹயாத்தாக்குவார்களோ, உயிர்ப்பிப்பார்களோ,
அந்த இரவு அவர்களுக்கு ஈடேற்றமாக இருக்கும். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த அல்லாஹ்வுடைய சலாம், அந்த ஈடேற்றம் என்பது எதுவரைக்கும் இருக்கும்? ஃபஜ்ருடைய அந்த நேரம் வரைக்கும் இருக்கும். மகரிபுடைய நேரத்திலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும். அன்புக்குரியவர்களே, இப்படியான மகத்தான இரவு ரமதானுடைய கடைசி 10 இருக்கிறது, கடைசி 10 இரவுகளே இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அந்த இரவுகளை முக்கியமான 5 வணக்கங்களை கொண்டு உயிர்ப்பிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி ரமதானுடைய 10 நாட்களில் 10 இரவுகளில் முழுமையாக வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். மஸ்ஜிதிலே இத்திகாஃப் இருந்தார்கள். மனைவிமார்களும் இத்திகாஃப் இருந்து அவர்களும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். என அன்புக்குரியவர்களே, நானும் தான் நீங்களும் தான் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் தான் கடைசி இரவை, லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய நாம் முக்கியமான 5 அமல்களை கொண்டு அந்த இரவுகளை தேடுவோம், அந்த இரவுகளை உயிர்ப்பிப்போம். அதிலே முதலாவது அல் கியாம், நின்று வணங்குதல். எப்படி? அந்த இரவுகளை நின்று வணங்கி நாம் உயிர்ப்பிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவை ஈமானுடனும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை ஆதரவு வைத்து உயிர்ப்பிக்கிறாரோ, நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். ஒரு இரவு, அந்த இரவு ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் 10 இரவுகளில் வரும். அது எந்த இரவு நமக்கு சொல்ல முடியாது. நபி அவர்கள் இன்னும் சில அறிவிப்புகளில் ரமதானுடைய கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்றால் 21, 23, 25, 27, 29. அப்போ ஒற்றைப்படையான இரவுகளிலும் வரலாம், அல்லது இரட்டைப்படையான இரவுகளிலும் வரலாம். நம்ம ஒற்றைப்படையான இரவுகளை மட்டும் கவனம் செலுத்திட்டு 21 கவனம் செலுத்திட்டு 22 விட்டுட்டோம்டா சில வேளை 22 லைலத்துல் கத்ர் இரவு வரலாம், 24 வரலாம், 25 வரலாம், 26 வரலாம், நமக்கு சொல்ல முடியாது. அப்ப நம்ம எல்லா இரவுகளையும் முடிந்த அளவு நின்று வணங்கி தொழுகையில், கியாமுல் லைல் இரவு நேர தொழுகையில் நின்று வணங்கி, ஆண்கள் பள்ளிகளிலே ஜமாத்தாக, பெண்கள் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஜமாத்தாக தொழுவார்கள் அல்லது வீட்டிலே தொழுது கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி நின்று வணங்கி நாம் அந்த இரவுகளை உயிர்ப்பிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக அப்ப நம்ம யார் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கி உயிர்ப்பிக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. முன் செய்த பாவங்கள் சொன்னா, உதாரணமா ஒருவருக்கு 50 வயதுன்னு சொன்னா 15 வயசிலிருந்து என்ன செய்யப்படும்? கணக்கு ஆரம்பிக்கும், நன்மைகள் தீமைகள் பதியப்படும். அவ 15 50 வரைக்கும் 35 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். எத்தனை வருடங்கள் சொல்லுங்க? 35 வருடங்கள். ஒரு இரவு 10-12 மணித்தியாலங்கள் நன்மைகளில், தொழுகைகளில், வேலைய வணக்க வழிபாடுகள் கழிப்பதன் மூலமாக ஒருவருக்கு இப்ப 50 வயசு என்று சொன்னா 35 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 60 என்று சொன்னால் எத்தனை சொல்லுங்க? எத்தனை வருடங்கள்? 45 வருடங்கள். அதான் சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட நன்மை ஆதரவு வச்சு சொல்லுங்க. 45 வருடங்கள். சரி, ஒருத்தருக்கு 40 வயசு என்று சொன்னா 25 வருடங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த நன்மைகளை நாம் இழக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்து நாம் நின்று வணங்க வேண்டும். இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப தொழுகை மூலமாக உண்மையில் நாம் ஜமாத்தாக தொழுவோம் என்று சொன்னால், பள்ளியிலே ஜமாத்தாக தொழும் பொழுது நாம் இந்த ரமதானுடைய கடைசி 10 இரவுகளில்
குறிப்பாக எல்லா நாட்களிலும் தான் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தாக தொழணும். இது ரமலான்ல மட்டுமே நினைக்கக்கூடாது, எல்லா காலங்களிலும் கடமையான தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஜமாத்தாக. அப்ப இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுதோம் என்று சொன்னால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். இது ரமலான்ல மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலும் இந்த நன்மை இருக்கிறது. ஃபஜ்ருடைய தொழுகையும் ஜமாத்தாக தொழுது விட்டோம் என்றால் அன்று இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா தருவான். நாம் இதில் நன்றாக கவனம் எடுக்கணும். அடுத்தது அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இரவு நேர தொழுகை நீங்கள் ஜமாத்தாக தொழுதால் எப்படி ஒரு இமாமை பின்பற்றி ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இமாமுடன் சேர்ந்து தொழுதால் இரவு முழுக்க தொழுத நன்மை கிடைக்கும். என அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் கவனத்தில் எடுத்து இந்த இரவுகளை இந்த நன்மைகளின் மூலமாக உயிர்ப்பிப்போம். இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரவுகளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வணக்கம்தான் இரண்டாவது கவனத்தில் எடுக்க வேண்டியது குர்ஆன் திலாவத். அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், புகாரி அதிகமாக குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாறை நாங்கள் படிக்கும் பொழுது ரமதான் மாதத்தில் மட்டும் 60 முறை குர்ஆனை முழுமைப்படுத்துவார்கள், ஓதி முடிப்பார்கள். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை குர்ஆன் சொல்லுங்க? 2 குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். நாம் ஸலஃபு ஸாலிஹீன்களை பார்க்கும் பொழுது இப்படி குர்ஆனை ஓதிருக்கிறார்கள். இன்றும் கூட நாம் நிறைய சகோதரிகளை பார்க்கிறோம், இப்படி நிறைய குர்ஆன் ஓதக்கூடிய இருக்கிறார்கள். அல் குர்ஆனை அதிகப்படுத்தணும். அல் குர்ஆன் இறங்கிய மாதம் கடைசி 10 இரவில் ஒரு இரவிலே தான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. எனவே அதிகமாக நாம் குர்ஆன் திலாவத்திலே ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிலர் நினைக்கலாம் நாம் ஓதும் பொழுது சரளமாக ஓத தெரியாது. சரளமாக ஓத தெரியாவிட்டால் நாம் படிச்சு கொள்ளணும். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு இங்கே வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தாவா சென்டர் இருக்கு, அங்கே குர்ஆன் ஓதல் பயிற்சி நடக்குது. ரமதான் இல்லாத எல்லா ரமதானிலும் கூட இங்கே குர்ஆன் ஹலக்கா நடைபெற்றது. ஒரு தாவா சென்டருக்கு வந்தீங்கன்னு சொன்னா குர்ஆன் அறவே ஓத தெரியாட்டி படிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு அலிஃபும் தெரியா, பாவும் தெரியா, எனவே குர்ஆன் நாலேஜ் என்றது 0 என்றாலும் படிக்கலாம். கொஞ்சம் தான் ஓத தெரியும், சரளமாக ஓத தெரியாட்டி படிச்சு கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, அப்ப சிலர் நினைக்கலாம் நம்ம திக்கி தான் ஓதுவோம், சிரமப்பட்டு தான் ஓதுவோம். இப்படி நினைக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஓதாமல் இருப்பார்கள். நாம் அப்படி நிறுத்தக்கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய கலாமிலிருந்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படும். சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு குர்ஆன்ல வந்து ஒரு எழுத்தை சொன்னா எத்தனை நன்மைகள்? 10 நன்மைகள். அவ 10 எழுத்து ஓதுனா எத்தனை நன்மைகள்? 100 நன்மைகள். நம்ம ஒரு 10 நிமிஷத்து, அதாவது 10 எழுத்துக்கள் ஓதுறதுக்கு நமக்கு அதாவது ஒரு 10 செகண்ட் தான் போகும். எத்தனை செகண்ட்? ஒரு 10 செகண்ட் தான் போகும். அன்புக்குரியவர்களே, நம்ம ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு சாதாரண வேலையை செஞ்சா நமக்கு ஒரு 100 ரியால் கிடைக்கும் சொன்னா எவ்வளவு சிரமம் எடுப்போம்? அப்படியே இல்லையா? ஒரு 10 நிமிஷத்துல ஒருத்தர் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் தான் இந்த வேலையை செய்யணும். அவ்வளவு சிரமம் இல்லாத வேலை, கஷ்டம் இல்லாத வேலை. ஆனா நீங்க செஞ்சு முடிச்சா உங்களுக்கு 100 ரியால் தருவோம் என்றால் நம்ம எவ்வளவு கவனம் எடுப்போம்? அப்படியே இல்லையா? ஆனா சுப்ஹானல்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த ஒரு நன்மை
அதில் இஹ்லாஸ் இருக்கும் என்றால் அல்லாஹு தாலா அந்த நன்மையை கபூல் செய்து விட்டால் அந்த நன்மை நாம் சுவர்க்கத்துக்கு செல்லும் வரைக்கும் நமக்கு கை கொடுக்கும். எதுவரைக்கும் சுவர்க்கத்துக்கு செல்லும் வரைக்கும் நமக்கு அந்த நன்மை கை கொடுக்கும் என்றால் கபரிலே 1000 வருடங்கள் வாழ்வோம், பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழலாம், அந்த நன்மை நமக்கு கை கொடுக்கும். மஹ்ஷருடைய ஒரு நாள் என்பது 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். அந்த 50,000 வருடங்கள் கொண்ட அந்த மஹ்ஷருடைய திடலிலே நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த நன்மைகள் கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, மரணமில்லாத வாழ்க்கை, மறுமை வாழ்வென்பது, அந்த மரணமில்லாத வாழ்க்கையில் நமக்கு கை கொடுக்கும். அப்படியே இல்லையா? ஆனா இதனுடைய பெருமதி, குர்ஆனுடைய அந்த பெருமதி, கண்ணியம் நம்முடைய உள்ளத்துக்கு வாரதில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கண்ணியமிக்க இரவிலே குர்ஆனை இறக்கினோம். அல்லாஹ் தஆலா கண்ணியமானவன், கரீம். அல்லாஹ் தஆலா கண்ணியமானவன். அல்லாஹ் தஆலா மஜீத், கீர்த்தியுடையவன். அல்லாஹ் தஆலா புகழுக்குரியவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா அவனுடைய கலாமை யாரின் மூலமாக இறக்கினான்? வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கினான். யாருக்கு இறக்கினான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? நபிமார்களுக்கு தலைவர், ரசூல்மார்களுக்கு தலைவர். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த குர்ஆன் எந்த உம்மத்துக்காக இறக்கப்பட்டது? இந்த இறுதி உம்மத்துக்காக. உலகத்திலே அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களுக்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். அப்ப எல்லா சிறப்புகளையும் கொண்ட நாம் அல்லாஹ்வுடைய கலாமுடைய மகத்துவம், அதனுடைய சிறப்பு நம்முடைய உள்ளத்துக்கு இன்னும் வரல. அதனாலதான் குர்ஆனை பத்தி கணக்கெடுக்கிறது இல்ல, குர்ஆனை கையில் எடுக்கிறது இல்ல. இன்னும் நிறைய சகோதரர் இருக்கிறார்கள், ரமதான் வந்தும் குர்ஆனை ஓதாதவர்கள், குர்ஆனை புரட்டாதவர்கள், குர்ஆனுடைய கிராத்தை கேட்காதவர்கள் நம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு வேறு வேறு வீணான விஷயங்கள் கேட்கறதுக்கு டைம் இருக்கு. இசைகளும் பாட்டுகளும் மியூசிக்களும் அது கேட்கறதுக்கு டைம் இருக்கு. வீணாக அரட்டை அடிப்பதற்கும் வீணான காரியங்களில் ஈடுபடுவதற்கு டைம் இருக்கு, நேரம் இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய கலாம் எடுக்கிறதுக்கு, ஓதுறதுக்கு, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய கடைசி 10 இரவுகளில் அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். அப்போ ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே நன்மையை ஆதரவு வைத்து அதிகமாக குர்ஆன் திலாவத்திலே ஈடுபடுவோம். மூன்றாவது அமல் என்ன தெரியுமா? இந்த கடைசி 10 இரவுகள் நாம் செய்ய வேண்டிய அமல், அதிகமாக நாம் திக்ர்கள் செய்வோம், அதிகமாக திக்ர்களிலே ஈடுபடுவோம். இன்ஷா அல்லாஹ் நான் நாளைய தலைப்புல என்னென்ன முக்கியமான திக்ர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய திக்ர்கள், அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். அதிகமாக திக்ர்கள் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான 4 வார்த்தைகள் இருக்கிறது. அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பஉன், 4 வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பத்துக்குரியது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இதை நம்ம சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அப்ப நம்ம இந்த கடைசி 10 இரவுகளில் ஒவ்வொரு நாளும் 100 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வோம். அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹ் குறைந்தது 100 தடவை சொல்வோம். அல்லாஹு அக்பர் குறைந்தது 100 தடவைகள் சொல்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ் குறைந்தது 100 தடவைகள் சொல்வோம். அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். கலிமத்தானி ஹஃபீபத்தானி அலல் லிசான், 2 வார்த்தைகள் இருக்கிறது, நாவினால் மொழிவதற்கு இலகுவான வார்த்தைகள். நாளை நம்முடைய நன்மையுடைய தராசுகளை கனமாக்கக்கூடிய வார்த்தைகள், ரஹ்மானுக்கு விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதை ஓதுவதற்கு, சொல்வதற்கு நமக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அன்புக்குரியவர்களை, இந்த திக்ர்களை, அதுகார்களை அதிகப்படுத்துவோம்.
அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த அமல்களை ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் அதிகப்படுத்துவோம். இன்னும் முக்கியமான 2 அமல்கள் இருக்கிறது, நாளை உங்களை நினைவுபடுத்துவேன். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.